காஷ்மீரில் பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து தாக்குதல். 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொலை. கர்நாடக தொழில் அதிபர்களும் உயிர் இழந்தனர். மீட்பு பணியில் ஹெலிகாப்டர். பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. 26 பேர் கிட்ட சாவு. மினி சுவிட்சர்லாண்டு. இந்த பிக்சர் பாருங்கள். see this picture. ஓகேவா, இதில் வந்து என்ன எழுதியிருக்கு? காஷ்மீரில் தாக்குதல் நடந்த இடத்துக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம். அன்பானவர்களே, இன்னொரு வீடியோ இருக்குது, தயவு செஞ்சு பாருங்கள். இதே விஷயம்தான். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த பெண் சுற்றுலா பயணி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்ட போது எடுத்த படம். ஸோ அதுக்கு முதல் மந்திரி கண்டனம். அங்கே காஷ்மீர் முதல் மந்திரி உமேர் அப்துல்லா இது குறித்து வெளியிட்டு உள்ள எக்ஸ் வலைதள பதிவில் பொதுமக்கள் மீது சமீப ஆண்டுகளாக காணாத வகையில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. நான் நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்து உள்ளேன். எங்கள் சுற்றுலா பயணிகள் மீதான இந்த தாக்குதல் அருவருப்பானது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மிருகங்கள், மனிதாபிமானமற்றவர்கள். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு உள்ளார். காஷ்மீரில் இதுவரை நடந்த பயங்கர தாக்குதல்கள். காஷ்மீரில் இதற்கு முன்பாக கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் இதுவரை நடந்த முக்கிய பயங்கரவாத தாக்குதல்கள் பற்றி விவரம் இதோ. மார்ச் 2000 அனந்த்நாக் மாவட்டத்தில் சட்டிசிங் போரா கிராமத்தில் நடந்த 2000ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி சீக்கிய சமூகத்தினரை குறிவைத்து நள்ளிரவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 36 பேர் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 2000 காஷ்மீரின் நுன்வான் பாத யாத்திரை பயணிகள் தங்கும் முகாமில் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நடந்த தாக்குதலில் 24 அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் உள்பட 32 பேர் சாவு. அப்புறம் ஜூலை 2001 அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் மீது மீண்டும் தாக்குதல். அனந்த்நாக் அருகே ஷேக் இன்னாக் முகாம் தாக்குதலில் 13 பேர் பலி. காஷ்மீரில் இதுவரை நடந்த பயங்கர தாக்குதல்கள். அக்டோபர் 2001 ஸ்ரீநகரில் காஷ்மீர் சட்டசபை வளாகத்தில் தற்கொலை படை தாக்குதலில் 36 பேர் சாவு. 2002 சந்தன்வாரி பயணிகள் முகாமில் நடந்த தாக்குதலில் 11 அமர்நாத் யாத்திரை பயணிகள் கொல்லப்பட்டனர். நவம்பர் 23 2002 காஷ்மீரின் லோயர் முண்டாவில் குண்டு வெடித்து 9 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 10 பொதுமக்கள் பலி. மார்ச் 23 2003 புல்வாமா மாவட்டம் நந்திமார்க் கிராமத்தில் 11 பெண்கள் உட்பட 24 காஷ்மீர் பண்டிட்கள் கொலை. காஷ்மீரில் இதுவரை நடந்த பயங்கர தாக்குதல்கள். ஜூன் 13 2005 புல்வாமாவில் ஒரு நெரிசலான சந்தையில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் வெடித்ததில் 2 பள்ளி குழந்தைகள் உட்பட 13 பொதுமக்கள் மற்றும் 3 சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஜூன் 12 2006 குல்காமில் 9 நேபாள மற்றும் பீகார் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். ஜூலை 10 2017 குல்காமில் அமர்நாத் யாத்திரை பஸ் மீது தாக்குதலில் 8 பேர் சாவு. பிப்ரவரி 14 2019 புல்வாமா மாவட்டம் அவந்திபோரா பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலை படை தாக்குதலில் 40 வீரர்கள் சாவு. பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடம். பயங்கரவாதிகள் வந்ததும் சுற்றுலா பயணிகள் கூடாரத்துக்குள் சென்று தரையில் படுத்து கொண்டார். அவர்களில் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டும் சுட்டு கொன்றனர்.
இறந்தவர்களில் 2 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். 2019ஆம் ஆண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்தபடியாக நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் இது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு பாருங்க, இந்த ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இந்த பெல்ஹாம், இந்த அனந்த்நாக் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். காட்டு மிராண்டித்தனம், பயங்கரவாத தாக்குதல் மனசாட்சியை உலுக்குகிறது. நம்ம தலைவர் சொல்கிறாருங்க, முதலமைச்சர் மிக ஸ்டாலின் கண்டனமாங்க, சரியா. அப்புறம் ஜனாதிபதி இரங்கல் சொல்லிட்டாருங்க. அப்புறம் அமித்ஷாவும் காஷ்மீருக்கு விரைந்து போயிட்டாருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. ஆஹா, ஆமாம், ஓசிபிடி தகராறில் வாலிபர் கொலை, அங்கே ஓசிபிடி தகராறில் வாலிபர் கொலைங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆசைக்கு இணங்க மறுத்த ஆமாம், பக்கத்து வீட்டு பெண் கழுத்தை நெறித்து கொலை, ஆட்டு யாரு வெடிச்ச அவங்க ஒக்கால ஒளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பான். கோயில் வளாகத்திற்கு உலாவத கருடி. ஓ ஓ ஓ ஓ சூப்பர். அப்பா. அன்பானவர்களே, என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள், நம்ம இந்த ப்ரைம் மீடியா இந்த அதெல்லாம் பாவங்க. அதெல்லாம் நம்ம அப்பா வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டாரு. நாய்க்கு பிஸ்கட் போடாத நாய்ங்க தானே அந்த சோஷியல் மீடியா ஒரு 40-50 பேர் இருக்கிறானுங்க. அந்த மெயின் ப்ரைம் மீடியா எச்சசோறு தண்டசோறு, ஆமாம், பொய்யே நாங்கள் என்றும் சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்படின்ற அந்த எச்சசோறு மீடியாக்களுக்கு அப்பா வந்து காலையில் போட்டிருப்பார், பிஸ்கட் போட்டிருப்பார். அதை விட்டுருங்க. தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இருக்குது. அப்புறம் மெயினாக யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாரினில் வந்து யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, சின்ன 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கருத்துக்கள் போடுறாங்கல்ல, அதை எல்லா கமிட்டியும் பார்க்குது, அனலைஸ் பண்ணுது. அதன்படி தான் அவங்க ஃபாரின்லலாம் ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே யூடியூபர்ஸை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா நல்லவங்களாக தான் அப்பாவுக்கு பிடிக்காத. அதனால் அந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர் பேர், அவருடைய சேனல் போய் பாருங்கள். ஏகப்பட்ட உண்மைகள், ஏகப்பட்ட உலகத்தையே நீ அறிஞ்சிக்கணுன்னா அவர் சேனலை போய் பாருங்கள். இந்த ப்ரைம் சேனலு, இந்த பத்திரிகைலாம் படிக்காதுங்க, பொய் சொல்லணுங்க, திருட்டு பசங்க, விளம்பரத்துக்கும் எச்சைக்கும் பிச்சைக்கு ஆசைப்படுற நாய்கள், ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு காலத்துலேயும் இப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டர்களை இயற்கை அழிக்கும். இந்த மாதிரி பத்திரிகை, அந்த மாதிரி ப்ரைம் மீடியா மொத்தம் ஒரு சுனாமி வந்தால் போதும், டவர் இடிஞ்சு விழுந்தால் போதும், கம்ப்யூட்டர்லாம் வெடிச்சா போதும், சாக வேண்டிய நாய்கள். அன்பானவர்களே, முந்தைய வீடியோவில் வந்து ரொம்ப கடுமையாக இந்த ப்ரைம் மீடியா பற்றி, இந்த பேப்பர்ஸுங்க, நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி திட்டிருப்பேன். இன்னும் அதிகமாக திட்டணும். அப்புறம் என்ன பண்ணது, சரி. அப்புறம் போப்பாண்டவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சினிமா படத்துக்கு போனேன். அந்த சினிமா படம் பேர் வந்து குட் பேட் அக்லி. ஆமாம், அப்போ உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும்போது மனசு அப்படியே எனக்குள்ளாரையே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, போப்பாண்டவர் இறந்த மாதிரி நானும் இறந்துருக்கக்கூடா. இந்த கர்மம் முடித்த படத்துலாம் பார்க்கக்கூடிய நிலைமையை போப்பாண்டவரே எனக்கு கொடுத்துட்டியே. ஒரு பேதுரு, ஆமாம், பீட்டர்ஸ்னால் பேர், அதை பற்றி தான் பேச போகிறேன். அவ்வளோ நொந்துட்டாங்க. இதே வந்து யால் பிரைனர் நடித்த படம் தோஸ் டேஸ், அப்போ அந்த காலத்தில் தான் இந்த குட் பேட் அக்லி. அதில் வந்து ஒரு டியூனிங் ஒன்று வரும். நீங்களாம் என்னங்க மியூசிக் பண்ணுறாங்க, அதுவே காப்பி ரைட்டுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அதுவே இளையராஜா பாவம். ஆமாம், மொசாடு பீத்தோவன் வாசித்து அந்த இடத்துல போய் சிம்போனி வாசி வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சுன்னுக்கிறாரு. தயவு செஞ்சு யாராவது வந்து குட் பேட் ஆகலி படத்தை கிடந்து போய் பார்க்கட்டா. அதுக்கு முன்னால் வீட்லேயே தூக்கு போட்டுட்டு செத்துடுறா. இந்த பிள்ளைங்க எப்படாத ரசிக்கிறாங்க. ஐயே, இவ்வளோ கேவலமான டேஸ்ட்டு உள்ள பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க தாடா. இந்த காலத்து பிள்ளைங்க தாண்டா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நேற்று செத்துருக்கிற வேண்டிய போப்பாண்டவர் அவர் இறந்து என்னை காப்பாற்றி விட்டார் போல இருக்கிறது. தயவு செஞ்சு அந்த படத்தை மட்டும் அவனு போய் பார்க்காதீங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. நானும் கட்சிக்காரனோ அவனும் கிடையாது, ஒரு குடிமகன். நான் வரி கொடுக்குறேன், புரியுதுங்களா? உங்களுக்கு நான் முதலாளி. எங்ககிட்ட, எங்கள் மக்களாகிய எங்களிடமிருந்து நாங்கள் கொடுக்குற வரி பணத்திலிருந்து வாழ்கிறவர்கள் நீங்கள். பொதுமக்கள், ஒரு சுற்றுலா போகிறவனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ணுது சொல்லுங்கள்? அதான் உளவுத்துறை.
இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அசோக்கு யார் நம்ம செந்தில் பாலாஜி அவங்க தம்பி 2 வருஷமாக காணாமல் போயிருந்தார். நான் ஜிபி சாட்டில் போய் கேட்டேன், அதை சொல்லுவாங்க ஜிபி சாட்டு விக்கிபீடியா இன்னும் நிறைய இருக்குதுங்க. 4 போய் கேட்டேன், அசோக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அவரே வந்து நின்றுட்டாருங்க 10 நாள். அப்படி ஏதாவது செய்யுங்க மிஸ்டர் இந்தியா பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே. இது தவறு. அவன் அங்கே போக மாட்டான். யாராவது சுற்றுலா போவாங்களா, அது மட்டும் நல்ல சின்ன ஊருக்கு அதை செய்கிறேன்னா ஏதோ ஒரு ஊர் அழகான சின்ன குட்டி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. நான் சண்டை எனக்கு பிடிக்காது, ஆனால் இப்படி சாவடித்தவன அவனை கூண்டோடு கொள்ளணும். அவன் சீசராக இருந்தால் பண்ணிவிடுவார். நம்ம சீசர் ரோம் நாட்டின் சீசர். நீங்கள்லாம் என்னத்த பண்ண போகிறீங்க? கமிஷன் மட்டும் வாங்கிடுங்க, மறக்காதீங்கன்னா கமிஷன் வாங்கிடுங்க. அன்பானவர்களே, ஆமாம், நம்ம போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் இருக்காருங்களா, நம்ம 246வது போப்போ என்னமோ அவர். தட் மீன்ஸ் பீட்டர்னா பேதுரு யாருன்னு கேட்டிங்கனாக்க இயேசுநாதருடைய அந்த 12 சீடர்கள் இருக்காங்கல்ல, ஃபிஷர்மேன்ஸ், எல்லாருமே ஃபிஷர்மேன்ஸ் தான். அங்கே ஏதோ ஒரு ஃபிஷர்மேன் ரிங்குன்னு கூட அந்த போப்பாண்டருக்கு போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 9 நாள் வந்து அவர் இது பண்ணுறாங்க. 2வது தேர்ந்தெடுக்கிறதுலாம் பயங்கரமான ஒரு சமாச்சாரம். அதை பற்றிலாம் பேசினா உங்கே ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கோம். பட் கருணை மிக்கவர், ஆமாம், மிகப்பெரிய எந்த ஒரு போப்பும் பண்ணாத நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். ஆமாம், இந்த ஓரினை சேர்க்க அந்த எல்பிடி அந்த விஷயம் இன்னும் நிறைய. அதாவது பாதிரியார்கள் வந்து ஏதாவது அந்த சிறுமிஷம் பாலியல் தொலை பண்ணுறான்னு அவனெல்லாம் அவன் லோக்கல் சட்டப்படி அவனை தண்டிங்கன்னு சொன்னவர். மிக மிக அவ்வளோ போப்பாண்டர்களையும் மிகச்சிறந்தவர். ஆமாம், நிறைய 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 ஒரு 55 நாடுகள் போயிருக்கிறாரு. ஆப்பிரிக்காவிலெல்லாம் அந்த அகதிகளெல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட உதவி. இயேசுநாதருக்கு நிகரானவர்னே சொல்லலாங்க அவரை. ஏங்க, இயேசுநாதர் ஒரு 6 விஷயத்த சொன்னார், பெரியார் ஒரு 2 விஷயத்த சொன்னார். அடுத்ததில் சொல்கிறேன். அன்பானவர்களே, கருணை உள்ளவன் மனிதன், கருணை இல்லாதவன் மிருகம். இப்போ நம்ம அப்பா இருக்கிறாருல்லங்க, நம்ம அப்பாவுடைய அப்பா கருணாநிதி இருக்கிறாரு. அந்த பராசக்தி படம் இருக்குதுல்ல, அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். ஆமாம், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிட்டது. அந்த டைலாக் யார் சொன்ன டைலாக் தெரியுமா? இயேசுநாதர் சொன்னது. ஆமாம், அந்த சர்ச்சையெல்லாம் வந்து சவுக்கு வச்சு அடிப்பார், பார்த்துருப்பீங்க. என் தகப்பன் வாழும் இடத்தை வியாபார கூடமாய் மாற்றி விட்டீர்களே, இந்த கோயிலை அடித்து ஒடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் சினிமா படத்தெல்லாம். அப்புறம் நீங்கள் போப் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க டாவின்சி கோட் படம் ஒன்று இருக்குது. டாவின்சி கோட் அந்த படம் தடை செய்யப்பட்ட படம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று இருக்குது, ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமைன்ஸு, அப்புறம் 10 கமாண்ட்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து பென்னோர். இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கலாம் இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்டது. இந்த மாதிரி இந்த போப்பு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த 12 பேரையும் தொட்டி கொண்டாங்க. அதுக்கு முன்னால் வந்துங்க இந்த கிறிஸ்துவ மதத்தில் யாரும் சேரலைன்னா பயங்கரமாக கொள்ளுவானுங்க. அந்த மாதிரி தான். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படுறாங்க இல்லை, தட் மீன்ஸ் தேவதூரர்கள். இப்போ கூட கல்கி வருவார் சொல்கிறாங்க, இயேசுநாதர் வருவார் சொல்கிறாங்க, அந்தி கிறிஸ்து வருவார் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, விடுங்க, காலங்காலமாக சொல்கிறாங்க. பட் எல்லாமே இயேசுநாதருக்கு முன்னாலேயே வந்து சாக்ரட்டிஸு, அப்புறம் புத்தர், இப்படி எல்லாருக்கும் முன்னாலே இந்த அசோகர், ஆமாம், அந்த கலிங்கத்து போகிற ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் தான் இந்த புத்த மதம், இந்த மாதிரி புத்தர்கள் எல்லாமே எல்லா வேதங்களுமே ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்லுது, கருணையோடு இருன்னு தாங்க சொல்லுது. இயேசுநாதர் ஒரு 6 விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திருடாத, பொய் சொல்லாத, அப்புறம் வந்து என்னது விபச்சாரம் பண்ணாத, அப்புறம் என்ன பண்ணாத, தன்னை போல் பிறரை நேசி. எல்லாமே இதுதாங்க, எல்லா வேதமும் இதுதாங்க சொல்லுது. பெரியார் கூட என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவனுக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு போ. அவன் ஒருத்தன் இருக்கான், எதிராளி ஒருத்தன் இருக்காங்க, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி வாழ்ந்துட்டு போ. முடியலையா கம்முன்னு போ, அவ்வளோதான். அவன் வந்து நீ பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்குதா, அவன் அது அப்படி வாழ போகிறான், அவ்வளோதான். மற்றபடி கடவுள் இருக்குது, இல்லை அது இருக்குது, இது இருக்குது, இல்லை வேணாங்க. காலையில் சோறுக்குதாங்க, சாப்பிட்டீங்களா? போங்க, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்கங்க. அம்மா சோளம் சேரம் மயிருன்னுக்கிட்டு. ஏங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதவங்க, இது என் சொந்த கருத்துங்க. அந்த காலத்தில் சீசர் ரோமில் வந்து கிறிஸ்துவ மதத்தில் மாறாதவங்க எல்லாரையும் மிகப்பெரிய பயங்கரமான முறைகள் வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டார்கள்.
புரியுதுங்களா? மன்னா ஒரு குருமார் ஏதாவது மன்னங்கிட்ட சொல்லிட்டா மன்னா அதை செஞ்சே முடிப்பான். குருமார்னா யார்? பூசாரி. பூசாரி அந்த மாதிரி தான் கோயில் பூசாரி. இந்த மாதிரி ஆமாம் குருமார்கள் மதத்தை சார்ந்த ஏதாவது சொல்லிட்டு ஆளில் போட்டு சொல்லிடுவானுங்க. ஏங்க அவ்வளோ கிறிஸ்துவ மதத்தில் நான் சேர மாட்டேன்னு சொன்னவங்களாம் கொண்டானே. அப்போ ஏங்க அந்த இயேசுநாதர் வந்து காத்தல? இல்லை மனிதகுமாரன் விட்டுருங்க, அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருல, அவங்க அப்பா பிதா ஏங்க வந்து காப்பாற்ற? சரி அது விட்டுங்க. யூதர்களை நம்ம ஆள் யார்? ஹிட்லர் லட்சக்கணக்கில் கொண்டாங்க. ஏங்க யூதர்கள் கும்பிட்றாங்களே யெகோவா, அவங்க கடவுள், ஏங்க வந்து காப்பாற்றல? சரிங்க, நபிகள் நாயகம் எடுத்துங்க. இப்போ முஸ்லீம்களை இன்றைக்கும் வச்சு செய்கிறானுங்க கொல்லப்பா. இங்கே பாருங்க, அதாங்க காசாவில் இப்போ காசாவே தரமாட்டமாக போச்சு. கொள்ளுன்னு கொள்கிறாங்க. ஏங்க நபிகள் நாயகம் உண்மை இல்லை, அவங்க வணங்குற சாமியும் வந்து கும்பிடல. ஏங்க இந்துங்க தோங்க பெங்காலில் இப்போங்க ஒரு வாரத்துக்கு போனாங்களே இந்துங்களை வந்து தொடுத்துறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், பாகிஸ்தானில் துணியை அவுக்க சொல்லி முஸ்லீமா இந்துவாக பார்த்துட்டு தாங்க சுட்டுருக்கான். தயவு செஞ்சு பாருங்கள், இந்த கடவுள்லாம் இல்லைங்க. இருந்திருந்தால் அந்த கிறிஸ்துவர்களை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா? அந்த யூதர்களை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா? அந்த இஸ்லாமியர்களை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா? இப்போதோ இந்துக்கள் செத்துக்கின்னு இருக்கானே, அவனை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா? தயவு செய்து உன்னை நம்பு, உன் கையில் எல்லாம் இருக்கிறது. கருணை உள்ளவன் நீ, புரியுதா? உன்னை போல் பிறரை நேசி இயேசு சொன்னார். அந்த மாதிரி வைப்பாங்க. என்னையா சுட்டுருங்க, இயேசு நல்லவங்களெல்லாம் சுட்டுருவானுங்க. ஆமாம், காந்தியை சொல்லியா இயேசு சிலுவையில் அறையிலையா? அதுவும் சிலர் வந்து இயேசு சிலுவையிலலாம் அறையில அவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு போது டயர்டாக கீழே ஊன்ட்டார்ல, அப்போ டக்குன்னு வேற ஒருத்தர் சிலுவையை தூக்கலாம் பார்த்தீங்களா? அவனை தான் கூட்டிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்படியே ஒரு கதை ஓடுது, அங்கே போட்ட கதை ஓடுது. என்னை பொறுத்த வரைக்குங்க, நேற்று செத்து போச்சு, நாளைக்கு உயிரோடு இருக்குமா தெரியாது. இன்றைக்கி ஜாலியாக இருக்கணுங்க. இந்த பாருங்கள், நம்ம தலைவரை பாருங்கள். நம்ம தலைவரை மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டு பள்ளியில் நானாயிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். அவதான் தர்மம் தலை காக்கும்ல. செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தருமம் தலை காக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அப்புறம் பாருங்க, புதிய பூமியில் ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அது மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க.